பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது சினத்தை கட்டுப்படுத்துதலின் அவசியங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருர் சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சினத்தை கட்டுப்படுத்துதலின் அவசியம் என்ன? ஏன் கட்டுப்படுத்தணும்னா, அது நம்மளுடைய அறிவை மழுங்க வச்சிடும். கோபம் பதில் என்ன சொல்றதுனே முடியாத சூழ்நிலை. இப்போ சரியான ஒரு இடத்துல யாரோ ஒரு தவறான வார்த்தையை சொன்னாலும் சரி, இல்லை தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்திடான்னு சொன்னாலும் சரி, கடைசி நிலை கோபம் வந்துடும். அந்த கோபமானது தீர்வே ஆகாது, எதற்குமே தீர்வாகாது. கோபம் வர இடத்துல வரலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் கோபம் வந்தால் கண்டிப்பாக எதற்குமே தீர்வு ஆகாது. அப்படி அந்த கோபங்கள் நம்ம மீறி வந்தாலும் நமக்குள்ளவே அதை அடக்கிக்கணும். அந்த கோபத்தை நீ வெளிக்காட்டவே கூடாது. கோபம் எவ்வளவு நம்மளை சரிவில் கொண்டு போய் விடுமோ அத்தனை சரிவையும் நோக்கி கீழே தள்ளக்கூடிய ஒரு பெரிய கருவி அது. கோபப்பட்டனுடைய வாழ்க்கை என்னைக்குமே உயராது. எல்லா இடத்துலையும் கோபப்பட்டா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. பணிவான சொற்களால் மட்டும்தான் எல்லாமே நமக்கு நெருக்கத்தை தரும், நல்ல அன்பை தரும், எல்லாமே கொடுக்கும். எல்லாத்துலேயும் கோபம் இருந்துச்சுன்னு நல்லாவே இருக்காது. ஒருத்தனுடைய அறிவே வேலை செய்யாம வச்சுட்டே இருக்கும், நம்மளை அப்படியே மழுங்க வச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த கோபத்தை தவிர்க்கணும். அந்த கோபத்தை எப்படி தவிர்க்குது? முதல்ல கட்டுப்படுத்தணும். நம்மளுடைய மனதுக்கு கோபப்படக்கூடாது. அந்த சொல்ல நீங்க சொன்னா கூட கண்டிப்பா அந்த கோபமானது குறையும். நீங்க உங்களுடைய எண்ணத்துல எதை நீங்க நிலை நிறுத்துறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். அப்ப தினமுமே நம்ம ஆழ் மனதுல நான் கோபம் இனிமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். அதற்கு அப்புறம் கோபத்தால நமக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் காணணும். கோபத்தால எவ்வளவு நிகழ்வுல என்ன நானே குறைச்சிக்கினேன் அப்படின்றத முதல்ல யோசிக்கணும். கோபத்தால பலரை நம்ம காயப்படுத்துவோம். அந்த காயங்களுக்கெல்லாம் காரணம் இந்த கோபம் தான். இந்த கோபத்தால எவ்வளவு பாதிப்புகள் நமக்கு வந்ததுன்றத நாம கண்டிப்பாக எண்ணி பார்த்தா அந்த கோபம் வரும் பொழுது நம்ம மனசு கண்டிப்பாக சொல்லும், வேண்டாம், திருப்பி இந்த கோபத்தால ஒரு விளைவுதான் ஏற்படும்ட்டு சொல்லும் பொழுது அந்த கோபமானது தடுக்கப்படும், கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா அந்த அறிவானது தெளிவா இருக்கும் பொழுது கோபம் வராது. அறிவு தெளிவற்று போகும் பொழுதுதான் இந்த மாரி இடையூறுகள் தமக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை செய்து விட்டு போயிடும். அப்ப கோபம்னா என்ன, அந்த கோபத்தால் நம்மளுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும்ன்ற நம்ம நல்லா தெளிவா நம்மளுடைய சிந்தனையில பொருத்திட்டோமோ, சரியான விஷயத்துக்கு மட்டும் கோபம் வந்து சரியான முறையில போயிடும். அப்படி நம்ம தெளிவு இல்லாம இருந்தோமோ, சரியான விஷயத்தை கூட கோபமா எடுத்துக்கிட்டு நாம வாழ்க்கைய நாமளே சீர்குலைக்கக்கூடிய செயலா மாறிடும். சிந்தனை மிகவும் முக்கியம். நாம எதை செயல்பட்டாலும் எது செய்தாலும் சிந்தனையில பொருத்தி அது சரியா தவறா அப்படின்றத ஆராய்ந்து விட்டுதான் எதுவா இருந்தாலும் கோபப்படணும். உடனே டக்குன்னு அப்படி வாய்க்கு வந்தபடி நம்ம பேசுறதால எதுவுமே வரப்போறதில்லை. உன்னுடைய கோபத்தால உன்னை சிறுமைதான், உன்னுடைய கோபத்தால உன்னை நீயே தாழ்த்தி சிறுமைதான் அடைய முடியும். ஆனா கோபம் வரக்கூடிய இடத்துல கூட அந்த கோபத்தை கட்டுப்படுத்தினா கண்டிப்பாக உன்னுடைய கோபத்தினுடைய கட்டுப்படுத்துற தன்மைக்கு ஏற்றார் போல எவ்வளவு பேசினாலும் அவனை கோபப்படாம பேசினான் பத்தியா அப்படின்ற மனம் அந்த எதிரிகளுக்கே வரும். அதை நம்ம நாம தான் கரெக்டான முறையில சரிப்படுத்திக்கணும். கோபமானது எதிர்வுக்குமே தீர்வாகாது. நாம நமக்குள்ள வர கோபத்துக்கு கண்டிப்பாக சிந்தனையை தெளிவாக வைத்திருந்தா கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். அந்த கோபம் முகத்துல காணாம போயிடும். வரும், எப்படி வந்ததோ அப்படி வராம போன மாதிரி போயிடும்.
சில நொடிகள் வந்து அப்படி போயிடும். கோபம் கண்டிப்பாக சாகிற வரை எல்லாருக்குமே கோபம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். எந்த ஞானிகள் கூட கோபமேனுக்கு வரலன்னு ஒருவருமே கிடையாது. எல்லாருக்குமே கோபம் வரும். ஆன்மீகத்துல ஆழமா இருப்பவர்களுக்கே கோபம் வருது. ஆனா சரியான இடத்துல சரியான முறையில வரும் அவங்களுக்கு கோபம். நமக்கு எந்த இடத்துல கோபம் வரணும்னு தெரியாது. எந்த இடத்துல கோபம் வரக்கூடாதுன்னு தெரியல. அதால பாதிப்பு வருது. கோபம் எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல வரக்கூடாதுன்றத சிந்தனையை நம்ம தெளிவா வச்சுக்கிட்டோமோ, அதால பாதிப்புகள் கிடையாது. நன்றி, வணக்கம்.